कहाँ से आ रहा मीन्स नहीं हिंदी भैया हेल्प भैया एवना टोपन वச்சிடலாமா இவங்கிட்ட மாரடிக்கிறதுக்கு भैया पुश स्टार्ट हां यू कैन यू टो हां जाना कहां पे नहीं हिंदी भैया हां या ए बैग तोड़ादरा इधर तोड़रा हां தள்ளுடா பொண்ணுங்களாம் பார்க்குதுடா தள்ளுடா இவனே பிடிக்க வேண்டியது இவனுங்க வேலைக்கு ஆமாம் இவனுங்க குருமா பாய்ஸ் இவனுங்க இவன் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டால் இவனுங்க நம்ம ஒன்று ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறானுங்க இவனுங்க அது ஹெல்ப்புனாலே வந்து அவங்க செய்யறது சும்மா ஓகே காலும் ஹே பையா அரே பையா come here tell him to push call வந்ததுமே புரிஞ்சினாங்க இவன் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பான் போலங்க இவன் ஃபாஸ்ட் பையா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இது பன்னி குட்டியாக இருக்கும் போல இது வெறுப்பேற்றிட்டு இருக்கு ஏய் பேக் இருக்குடா பொறுமையா அதான் ஒன்று ஹெல்ப்புன்னு கேட்டால் உடனே சூடாயிருவானுங்க தேங்க்யூடா போடா அதாவது ஹெல்ப்புன்னு வந்துட்டு நாங்களா ஒரு ஹெல்ப்பு தானே ஹெல்ப்பு கேட்க நல்லா நினைக்கலாம் ஹெல்ப்புக்கு உனக்கு ஹெல்ப்பு செய்கிறதே தப்புடா உனக்கு அப்படி எனக்கு அப்படிலாம் கிடையாது ஹெல்ப்பு செய்கிறனா வந்து கரெக்டாக செய்யணும் ஹெல்ப் இல்லை செய்யவே கூடாது இல்லைனா ஓகேவா நிறைய பேர் ஹெல்ப்புனாலே ஒரு மாதிரி நினச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது கன்யூ அப்படின்ற மாதிரி தான் உன்னால் முடியும்னா பண்ணுங்கள் இது ஓகே ஃபைன் இல்லையா ஓகே தயவுசெய்து துரதிஷ்டம் மட்டும் பண்ணிடாதீங்க இந்த ரோடு 2 3 சிங்கிள் நெய் மேன் फास्ट भैया फास्ट भैया हाय गाइस இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு நான் இங்கே தான் தங்கியிருந்தேன் இந்தூரில் இருக்கேன் நான் வண்டி காலைல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகல லைட்டாக கதை கொடுத்துச்சு ஃபாஸ்ட் பையா Fast भैया fast हाँ then only it will start please help yeah come on हाँ कहाँ से आ रहा मीन्स नहीं हिंदी भैया हेल्प भैया एवना टोपन வச்சிடலாமா இவங்கிட்ட மாரடிக்கிறதுக்கு भैया push start हाँ you can you टो हाँ जाना नहीं हिंदी भैया हाँ वन पुश आर यू टो पुश ए कुरुमा இவனுங்க இந்த பொண்ணை கூப்பிடு ஹே ஹாய் யா ஏ பேக் தோடாதடா இத தோடுறா தள்ளுடா பொண்ணுங்களாம் பார்க்குதுடா தள்ளுடா ஃபாஸ்ட் என்னடா பையா இப்படி பண்ணுற நீனு ஒரு குருமாடா நீனு எவனா R15 பையனை கூப்பிட்றான் கால் தட் கை அவனுக்கு நான் டோன் எப்படி புரிய வைப்பேன் இவனே பிடிக்க வேண்டியது இவனுங்க வேலைக்கு ஆமாம் இவனுங்க குருமா பாய்ஸ் இவனுங்க நம்ம ஒரு ஹெல்ப்பு கேட்டால் இவனுங்க நம்ம ஒன்று ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறானுங்க இவனுங்க அது ஹெல்ப்புனாலே வந்து அவங்க செய்யறது சும்மா ஓகே காலும் ஹே பையா அரே பையா come here tell him to push call வந்ததுமே புரிஞ்சினாங்க இவன் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பான் போலங்க இவன் ஃபாஸ்ட் பையா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இது பன்னி குட்டியாக இருக்கும் போல இது வெறுப்பேற்றிட்டு இருக்கு ஏய் பேக் இருக்குடா பொறுமையா அதான் ஒன்று ஹெல்ப்புன்னு கேட்டால் உடனே சூடாயிருவானுங்க தேங்க்யூடா போடா அதாவது ஹெல்ப்புன்னு வந்துட்டு நாங்களா பல்ப்பு மாதிரி என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்களாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் ரொம்ப நேரமாக புரியலனாலும் ஹெல்ப் பண்ணானுங்கல்ல ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் அவனுங்களுக்கு
அப்படியே இந்த பொண்ணுங்களை லைட்டாக வாஷ் விட்டு ஏய் தேங்க்ஸ்ரா ஏய் தேங்க்ஸ்ரா 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 ஓகே அதான் கைஸ் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். நேற்று வந்து நிறைய குருமா ஆகிப்போச்சு. எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா அதை பாருங்க, இது உடச்சிக்கிச்சு. இதை காட்டினேன் உடச்சிக்கிச்சு. நைட்டு வந்து படுத்துட்டேன் கம்மனு. காலைல மணி என்ன இப்போது மணி 9:30 நல்லா தூங்கிட்டேன் பயங்கரமாக. நான் சரியான தூக்கம். இப்போ நேராக எங்கே தெரியுமா கைஸ் போகிறேன், ஷீரடி போகிறேன். நான் ஷீரடியில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவை பார்த்துட்டு லைட்டாக பிளெஸிங்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து கோவா போய்க்கலாம் அப்படின்னு பிளானு. இங்கேருந்து 400 கிலோமீட்டர் தான் ஷீரடி. இன்றைக்கி ஷீரடி தான் கைஸ் பிளானு. இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு அதே தான். இன்றைக்கி தான் சார்ஜ் போட்டு 2 நாள் கழிச்சு என்னோடய கோப்ரோவே பேட்டரியும் வந்து மெமரியும் கம்மியாக தான் இருக்குது. சரி அப்படியே போயிட்டு போகிற வழியில் நான் சொல்கிறேன். லைக் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நேராக ஷீரடி தான். 400 கிலோமீட்ரு தடுக்கி விழுந்தால் ஷீரடி போய் அங்கே விழுந்துருவேன். விழுந்துட்டு நாளைக்கு எழுந்து மும்பை கைஸ். நான் மேப் போடணும். நான் மேப்பை கையில் பிடிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா vlog is not possible I think. ஸோ ஓகே கைஸ், நான் அப்படியே பண்ணுவாங்களே கைஸ். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, என் கேமராவை பார்த்ததும் நிறைய கொரில்லா அவங்க என்ன பண்ணுதுன்னா, அதை பார்த்துக்கினே அதுங்க நேராக என் வண்டி இடிக்க வருதுங்கன்னு தெரில. மைண்டு இங்கே வந்துடுது இல்லை. ஸோ வண்டியும் நேரம் இங்கே தான் வரும். அப்படியே காலில் வெறுப்பாகுதே. ஓரமாக போடா, ஏன்டா அப்படி பண்ணுற சொல்கிற போகிறேன் அசிங்கமா அப்படின்ற மாதிரி வருது. அசிங்கமாக திட்டலாம் எனக்கு ஒன்றும் புரியாதுன்னா அசிங்கமாக திட்டுவேன் நான். பச்சை காலில் ரொம்ப மைண்ட் ஃபக்காக இருக்குது இன்றைக்கி. எனக்கு என்னன்னே தெரில, ரொம்ப எம்எஃபாக இருக்குது. இதை பாருங்க, இதை பாருங்க. பார்க்குறான்னா இந்த குருமா என்ன பண்ணுவான், பார்த்துனே இருப்பான். இதை பார்த்துக்கினே என்ன பண்ணுவான், சர்ன்னு என்கிட்ட வந்துடுவான். அவங்க அது தப்புனா அந்த மாதிரி நடக்குது. எனக்கு வெறுப்பாக இருக்குது. அது வந்து ஒரு கொஞ்சம் கடுப்பு. ரூட்டே தெரில எனக்கு. மேப்பை கையில் வச்சுன்னு பார்க்குறதுக்கு செம வெறி ஆகுது எனக்கு. அப்படியே போயிட்டுருக்கேன் கைஸ். அவ்வளோதான். இண்டோர்லேருந்து வெளியே. இண்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. இன்னும் கடை எதுவுமே திறக்கல. சாப்பாடு கடை எதுவுமே திறக்கல. ஒரு பொண்ணை பார்த்தேன் வழியில், சூப்பராக இருந்தான். ஹாய் சொன்னேன். ஹாய்ண்ணா. சும்மா எங்கே போட்டேன்னா காலேஜ் அப்படின்னா. நல்லா பேசுகிறாங்க இங்கே ஊரில் கூட பொண்ணுங்க. ஏதோ ஒரு குருமா கத்துறான். ஐஃபோன் எங்க. அவன் என்னை பார்த்ததும் லைட்டாக எக்ஸைட் ஆகிட்டான். ஏதோ நான் பண்ணுறேன் பாரு உனக்கு டைட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் டைட் வச்சிட்டான். கிளச்சே விட முடியல. வண்டி கராந்து. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ தெரில. என்ன நம்ம இனிமேல் போகக்கூடாது நிறைய இடத்துக்கு இந்த மாதிரியெல்லாம். என்னை பார்த்த உடனே அவன் பார்த்ததே சரியில்லை. கேமராவா இப்போ பாரு நான் டைட் பண்ணுறேன் பாரு உனக்கு நோக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஹிந்தியில் சொல்லிக்கினே பண்ணுறேன் பாருன்னு ஃபுல்லாக முடிக்கிட்டான். எங்கேயாவது பார்த்து லூஸ் பண்ணிக்கலாமான்னு இருக்கு லைட்டாக. எனக்கு வெறுப்பாக இருக்குது எனக்கு உண்மையிலே. ரொம்ப டைட்டாக இருந்தால் செயின் சீக்கிரமாக தேஞ்சிரும். எல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் நான் நேற்று வந்த ரூட்டே வரல. நான் நேற்று வந்த ரூட்டு அசால்ட்டாக மும்பை ஹைவே தொடுத்து. இது எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் சுற்றி வரேன் நான். இது எப்படியோ போகுமா இது. கொஞ்ச நாள் பெரிய கேடிஎம் மாதிரி தான் இருந்து நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்து பண்ணலான்னு பார்த்தா எவனுமே இல்லை கைஸ். இப்படியே தான் ஓட்டணும். இல்லைனா எவனா குட்டி கடையில் தான் மறுபடியும் போய்ட்டு அவனுக்கு புரிய வைக்கணும். அவன்கிட்ட லூஸ் கரை போய் லைட்டாக அவன் மறுபடியும் டைட்டு நினச்சி மறுபடியும் ஃபுல் டைட்டு வச்சான்னு வச்சிங்களேன். அவ்வளோதான். நான் குருமா ஆயிரும் எனக்கு இன்றைக்கி. காலைல கடையே திறக்க மாட்டானுங்க இவனுங்க. 10 மணிக்கு. ஆனால் ஒயின் ஷாப்பை தந்துடுறானுங்க. இந்த ஊரும் இப்படி தான் போல். எல்லா ஒயின் ஷாப்பும் காலையிலே ஓப்பன்டு, ஃபுல்லி ஓப்பன்டு. பார்ப்போம் டைட் பண்ணுறேன்னா இல்லை அப்படியே போகிறேன்னா. அப்படியே தான் போவேன்னு நினைக்கிறேன். தெரில. கடையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். ஐயோ ஃபோனை வேறு வச்சேனே. ஐயோ எந்த பக்கம் போகிறான் இவன். இந்த இதை வச்சுக்கிட்டே போயிடலான்னு பார்த்தேன் ஊருக்கு. இந்த செயின்ஸ் ஃபைட்டை வச்சுக்கிட்டே இது அசால்ட்டாக போகும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ஒரு மாதிரி டைட் பண்ணிடுறான். என்கிட்ட ஸ்ட்ராங் இருந்தால் நானே பண்ணலாம். வண்டி வேறு இன்றைக்கி ஆன்லேயே இருந்தது. வண்டி ஸ்டார்ட்லேயே ஏன்டா ஆறு நடிச்சு சாவடிக்கிற இவன் அப்போத்துலேருந்து உங்கள் அம்மாவில் உன்னை இவன் அப்போத்துலேருந்து ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இந்த டாக்டரு. ஆறு நடிச்சு பாருங்க குருமா மாதிரி பண்ணுறான். ஏறவும் தெரில அவனுக்கு. சரி நம்ம போயிடுவோம். நமக்கு எதுக்கு ஐயோ காலி. நம்ம இன்னைக்கு பாருங்களேன் மடு ரோட்டில் பச்சை நிறுத்துகிறோம். அதான் கைஸ். இப்போ என்னென்னா சிட்டி இது என்னது இது 2 ரூட் இருக்குங்க ஆக்சுவலாக. இப்படி ஒரு ரூட்டு போகுது, இப்படி ஒரு ரூட்டு போகுது. மும்பை இப்படி தான் போட்டுருக்கோம். இப்படியே போயிடலாம். இது ஷார்ட்னு நினைக்கிறேன். ஏதோ ஊருக்குள்ளே போகுது. ஆனால் நம்ம எப்படியே போயிடலாம். ஹைவேலே போயிடலாம். சில அதான் நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு மாட்டின வெறுப்பு. அதான் கைஸ். இப்போ வந்து இந்த ஸ்ப்ராக்கெட்லேயே போயிடலான்னு பார்த்தேன். கிழமை என்ன பண்ணால் போயிடும் இந்த ஸ்ப்ராக்கெட்டு. அசால்ட்டாக போகும். ஆனால் வந்து இவனுக்கு போக விட மாட்டானுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நானும் நல்ல லூப் ஒன்று வாங்கினேன். 120 ரூபா ஒரு லூப் ஒன்று வாங்கினேன். அதையும் தடவி விட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு.
இன்றைக்கி ஒரு 300 கிலோமீட்டர் தானே போயிட்டு அங்கே கூட போயிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டா கூட போயிட்டு செயின் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக லூப் அடிச்சு விட்டோம்னா சரியாக போயிடும். ஓகே நான் அப்படியே வண்டி ஓட்டுறேன். நான் இன்றைக்கி 383 கிலோமீட்டர் காட்டுது ஷீரடி போய் பாப்பா பார்த்துட்டு நாளைக்கு அங்கேருந்து காலையில் கிளம்பி மும்பையில் ஒரே ஒரு நாள் தான். மும்பை ரொம்ப காஸ்ட்லி கொஞ்சம். மும்பையில் இருந்துட்டு அங்கேருந்து நேராக வந்துட்டுன்னா கோவா டு பெங்களூர் டு வீடு தான் பிளானு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஷீரடியில் பார்க்கலாம். சாப்பிட்ணும், பசிக்குது பயங்கரமாக. காலையில் சாப்பிடல, டீ கூட குடிக்கல. ஒரு 2 டீ பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஹெல்மெட்டில் வேறு லைட்டாக ஏதாவது ஓட்டிகிட்டு இருக்குது, துடைக்கணும். துணி இருக்குது, தண்ணி எடுத்துக்கினேன். வேறு என்ன அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. செயின் மட்டும் தான் கொஞ்சம் மைண்ட் பக்காக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். அப்படின்னா லூஸாக தான் போகுது. அது கொஞ்சம் பார்த்து நான் சொன்னேன் அவன்கிட்ட, விட்டுறா போடுறான்னு. ஏன்னா பையா பஸ்ன்றேன். அவன் கேட்கவே மாட்டான். அவன் வந்து என்ன சொல்கிறது, சின்ன பையன் போல் எக்ஸைட் ஆகிடுறாங்க. காலைல ஒருத்தர் எக்ஸைட் ஆனாரு பாருங்க, அந்த வண்டி தலை சொன்னான். வண்டி தானே தலை சொன்ன உன்னை, ஏன் இப்படி பண்ணுற நீ என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு ஹெல்ப்பு தானே, ஹெல்ப்பு கேட்க எல்லாம் நினைக்கலாம். உனக்கு ஹெல்ப்பு செய்கிறதே தப்புடா உனக்கு. அப்படி எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஹெல்ப்பு செய்கிறேன்னா வந்து கரெக்டாக செய்யணும். ஹெல்ப் இல்லை செய்யவே கூடாது. இல்லைனா ஓகேவா, நிறைய பேர் ஹெல்ப்புனாலே ஒரு மாதிரி நினச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. கென்யூ அப்படின்ற மாதிரி தான். உன்னால் முடியும்னா பண்ணுங்கள், இது ஓகே ஃபைன். இல்லையா ஓகே, தயவுசெய்து துரதிஷ்டம் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ரூட் கரெக்டானு தெரில. நேற்று இங்கே தான் நான் வந்த மாதிரி இருக்குது, சுற்றி இருக்கு. மறுபடியும் அங்கேயே வரலான்னு தெரில, பார்ப்போம். அதான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அந்த மாதிரி தான் என்னோடய தாட்லாம் அப்படி தான் இருக்கும். உன்னால் பண்ண முடிஞ்சால் பண்ண, இல்லைனா விட்டுருது. இது ஏடாகூடமாக பண்ணி வச்சுட்டு நீ அதை ஹெல்ப் பண்ணதான்னு சொல்கிறதுக்கு அது ஹெல்ப்பே கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு தாட். அதுக்கு டீசெண்டாக முடியாதுங்க அப்படின்ட்டு போயிடலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு. அது நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய முடிய ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஐயோ நீ செய்யாமல் விட்டது நல்லது, நமக்கு நம்மளே உதவிக்கலாம். அவங்களே அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை. யார் இல்லைனாலும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி வர தானே போகிறோம். நம்ம யாரையும் ஒரு இதுவாக பேசணும் கிடையாது, நெகட்டிவாக பேசணும் கிடையாது. காலைல கொஞ்சம் அந்த எம்எஃப் ஆகிடுச்சு எனக்கு மைண்டு ரைட்டாக. அந்த இதில் அவனுக்கு வேறு வந்து இந்த செயின் பாருங்கள், அந்த பையன் பண்ணது வெறுப்பு. சரி ஓகே போட்டோம், மாற்றணும்னு தான் மாற்ற ஆகணும். தெரில, கோவா வரைக்கும் போயிட்டு கூட நான் அட்ஜஸ்ட் போயிடும். ஆனால் பார்த்துக்கலாம் கைஸ். சென்னை போயிட்டு நான் சீக்கிரம் போயிட்டு இது பண்ணுறேன். நான் 10 ரூபாவாங்க கைஸ் இது போக. இங்கே பாருங்களேன், அண்ணன் கெத்து பண்ணுறாரு. இதெல்லாம் வேறு போட்டு தர்றாரு சூப்பராக, வேறு லெவலு. ஒரு டீ தான் சாப்பிடலான்னு வந்தேன். தேங்க்யூ பையா. பார்டர் செக் போஸ்ட் 750 கிலோமீட்டர்ஸ். பார்டரா, என்ன பார்டர் இது? மத்திய பிரதேஷ் பார்டர்லேருந்து எம்ஹெச் போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே வந்து விட்டோம். இன்னொரு 200 கிலோமீட்டர் தாங்க ஷீரடின்னு நினைக்கிறேன். பேக் வேறு ஒரு பக்கமாக சாயுது. என்ன தான் கட்டினாலும் அது ரைட் சைடில் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நினைக்கிறேன். கொஞ்சம் எங்கேயா பிரிக்கும் போது ஃபோனு எங்கேயா பிரிக்கும் போது கரெக்டாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும், செட் பண்ணணும். ஓகே இதான் பார்டர்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் நான் வந்தேனே இங்கே எப்பயோ. இந்த பார்டரில் வேறு பார்டர், தெலுங்கானா பார்டர்னு நினைக்கிறேன். அறைக்குள்ளே மழை வருமா, அது லாரிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், குதூகலமா நாய் வருது பாருங்க. பந்து எங்கள் கூடை பந்து அந்த வானம் வந்து கூடை செய்தென்று. ஒரு கூல்ட்ரிங்க் ரொம்ப நேரமாக ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கலான்னு கடை பார்த்துட்டே வரேன். எதுவுமே இல்லை இங்கே. ஜீரான்னு ஏதோ வச்சுருக்காங்க இங்கே, ஜீராவாம். பார்ப்போம் ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் பார்டரு, மத்திய பிரதேஷ் பார்டர்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கொடுக்கிற மாதிரி இடம் இருக்குது. பார்டர் ஒன்று இருக்குது, திண்டுக்கல் எம்பி பார்டர் செக் போஸ்ட். ஓகே கைஸ், நம்ம அவங்க ஷீரடி கிளம்புறேன். நம்ம ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். உலகத்தில் எவனுமே நாம இல்லை. பேக் டயரு செயின் டைட் பண்ணலேருந்து ஒரு மாதிரி ஆடுது. ரைட் சைடில் நல்லா கார் அடிக்க முடியுது, லெஃப்ட்டில் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. ரைட் சைடில் நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ண மாதிரி ஒரு ஃபீலு, நல்லா கொஞ்சம் டைட் பண்ண மாதிரி. அது
கரெக்டாக டைட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல.